தமிழக அரசு ரேஷன் கார்டுல புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கு. அது என்ன கட்டுப்பாடு, பொதுமக்கள் என்ன செய்யணும், விரிவா பார்க்கலாம். தமிழக அரசு ரேஷன் அட்டையில பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னா இனி வருஷத்துக்கு 2 முறை மட்டும்தான் மாற்றம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படும் அப்படின்னு ரேஷன் கார்டு தொடர்பா புதிய விதிமுறையை திட்டவட்டமா அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால 2 முறைக்கு மேல ரேஷன் அட்டையில அடிக்கடி பெயர் சேர்த்தாலோ நீக்குதலோ செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுது. உங்களுடைய ரேஷன் கார்டுல பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம் போன்ற பணிகளை செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்பாக நீங்க எப்போ வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றம் செஞ்சுக்கலாம். ஆனா இப்போ வருஷத்துக்கு 2 முறை தான் செய்ய முடியும் அப்படின்னு நிர்வாக ரீதியிலான புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழக அரசு. இந்த புது விதிமுறையின்படி விண்ணப்ப செயலாக்கத்துல ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன்படி உங்களுடைய ரேஷன் அட்டையில புதிதா ஒரு குடும்ப உறுப்பினருடைய பெயரை சேர்க்கவோ இல்லனா நீக்கவோ, முகவரியில மாற்றம் செய்யணும் அப்படின்னாலோ இல்லனா புதிய அட்டை கோரி விண்ணப்பம் செஞ்சாலோ, இது எதுவா இருந்தாலும் இனி வருஷத்துக்கு 2 முறை மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல உங்களுடைய ரேஷன் அட்டையுடைய விவரங்களை PDF ஃபார்மேட்ல டவுன்லோட் செஞ்சாலுமே கூட இது எல்லாமே இனி வருஷத்துக்கு 2 முறை மட்டும்தான் டவுன்லோட் செய்ய முடியும் அப்படின்னும், ரேஷன் அட்டையில குழந்தைகளுடைய பெயரை சேர்க்க ஆதார் கார்டை ஆதாரமா வச்சு சேர்க்கலாம்னு அறிவிச்சிருக்கிறாங்க அரசு. அதே போல ரேஷன் கார்டு கையில் இருந்தா மட்டும் போதாது, EKYC சரிபார்ப்பு கட்டாயம் செய்யணும். இல்லனா லிஸ்ட்ல இருந்து உங்களுடைய பெயர் நீக்கப்படவும், பெயர் நீக்கப்பட்டா இலவச ரேஷன் கிடைக்காம போகவும் வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. EKYC சரிபார்ப்பு அப்படின்னா ரேஷன் கார்டை டிஜிட்டல் முறையில சரிபார்க்கும் ஒரு ப்ராசஸ். இதன் மூலமா ரேஷன் பொருட்கள் தகுதியானவர்களுக்கு மட்டுமே சென்றடைவதை அரசு உறுதி செய்யுது. KYC சரிபார்ப்பு செய்யாதவருடைய பெயர்கள் ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய EPOS இயந்திரங்களிலிருந்து நீக்கப்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ரேஷன் கார்டு சரிபார்ப்பு திட்டத்தோட ஒரு பகுதியா EKYC செய்வதுடைய அவசியத்தை அரசு மக்களுக்கு பல முறை வலியுறுத்தி இருக்கிறாங்க. தீபாவளி முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல பொங்கல் பண்டிகை வரப்போகுது. சோ அரசோட பொங்கல் பரிசு பெற இது எல்லாத்தையுமே கட்டாயமா செஞ்சு தங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை தயாரா வச்சுக்கிறது அவசியம். சோ மக்களே, உங்களுடைய ரேஷன் கார்டை எவ்வளவு சீக்கிரமா அப்டேட் செய்ய முடியுமோ செஞ்சு லிஸ்ட்ல உங்களுடைய பெயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.